கமலஹாசனுடைய பேர் வந்து அதுல உதயமூர்த்தி. ஸோ அந்த அவர் பாடின பாட்டு புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு வந்து உதய ரவிச்சந்திரிகான்னு ஒரு ராகம் கர்நாடக மியூசிக்ல இருக்கு. அது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அந்த சுத்த தன்யாசி மாதிரி வரும். ஆனா அது சுத்த தன்யாசி ராகத்துல அந்த புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு அமைச்சிருக்கு. சுத்த தன்யாசிக்கு இன்னொரு பேர் உதய ரவிச்சந்திரிகான்னு கூட சொல்லுவான். ஆனா உதய ரவிச்சந்திரிகான்னு ஒரு தனி ராகமும் இருக்கு. அது வந்து அவர் பிஜிஎம்ல கொடுத்திருப்பாரு. ஸோ அதையும் விட்டு வைக்க மாட்டார். பிலஹரி மார்த்தாண்டம் பிள்ளைக்கு அவருக்கு ஒரு பிலஹரியில ஒரு கர்நாடக சங்கீத பாட்டே இருக்கும். ஸோ அமேசிங் த வே தே ஒர்க். அது மியூசிக் மட்டும் தனியா இருக்காது, அது படத்தோடயே டிராவல் ஆகும். பிஜிஎம் வந்து அந்த சாங்ஸோட டிராவல் ஆகும். இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். உன்னால் முடியும் தம்பி நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் என்னோட இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவேன், எவ்ரிபடி மஸ்ட் வாட்ச் திஸ் மூவி. ஏன்னா ஒரு கர்நாடக சங்கீத கலைஞரா, அது ஒரு 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 இசை மாணவரா அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கு அந்த படத்தை பார்க்கலாம். அது ஒரு டைரக்டோரியல் பிரில்லியன்ஸுக்கு அந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் மை அதான் கோ டு மூவிஸ். அது இப்போ ரொம்ப அழகா ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இப்போ ஓடிடி வந்தப்புறம் நம்ம எந்த படம் பார்க்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது, மாத்திட்டே இருக்கோம். இந்த படம் அதில் எல்லாத்தையும் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே இருக்கோம். எந்த படம் பார்க்கறதுனே நம்மளுக்கு அந்த டயத்துலயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு.